பைபிள் சவாலின் 160வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 7 முதல் 9 அத்தியாயங்கள் பாதுகாப்பு, விடுதலை மற்றும் கடினமான காலங்களிலும் தேவனில் நிலையான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஆழமான ஜெபங்களை காட்டுகிறது. பயம், அநியாயம் மற்றும் வேதனையின் நேரங்களிலும் தாவீது தேவனுடைய விசுவாசத்தில் தனது நம்பிக்கையை வைத்திருக்கிறார். இந்த சங்கீதங்களில் தேவனுடைய இரட்சிப்பையும் ஜெயத்தையும் சுட்டிக்காட்டும் வலிமையான நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளும் உள்ளன. உண்மையான இதயத்துடன் ஜெபிப்பவர்களின் குரலை தேவன் கேட்டு அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை இந்த பகுதிகள் நினைவூட்டுகின்றன. வேதனையிலும் காத்திருக்கும் நேரங்களிலும் அவரது சந்நிதி பலத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை தொடர்ந்து தேடும்போது தேவனில் உள்ள நம்பிக்கை மேலும் ஆழமாகிறது. இன்று நேர்மையாக ஜெபித்து அவரை முழுமையாக நம்பும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 160 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 7 to 9 reveals heartfelt prayers for protection, deliverance, and unwavering trust in God during difficult times. David cries out honestly from places of fear, injustice, and suffering, yet he continues to place his confidence in God's faithfulness. Among these psalms are powerful expressions of hope that point toward God's ultimate salvation and victory. The passages remind us that God hears every sincere prayer and remains close to those who seek Him wholeheartedly, even in seasons of pain or waiting. His presence gives strength and hope. Trust in God grows deeper when we continue seeking Him through every circumstance. Let us begin today with hearts that pray honestly and trust Him fully. சங்கீதம் அதிகாரம் 7. Psalms chapter 7. வசனம் 1. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அடைக்கலம் புகுகிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி இரட்சியும். Verse 1. Shiggaion of David, which he sang unto the Lord, concerning the words of Cush the Benjamite. O Lord my God, in thee do I put my trust. Save me from all them that persecute me, and deliver me. வசனம் 2. சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். Verse 2. Lest he tear my soul like a lion, rending it in pieces, while there is none to deliver. வசனம் 3. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதைச் செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும். Verse 3. O Lord my God, if I have done this, if there be iniquity in my hands. வசனம் 4. என்னுடைய சமாதானமாயிருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால். Verse 4. If I have rewarded evil unto him that was at peace with me, yea, I have delivered him that without cause is mine enemy. வசனம் 5. பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை புழுதியிலே தாழ்த்த கடவன். சேலா. Verse 5. Let the enemy persecute my soul, and take it, yea, let him tread down my life upon the earth, and lay mine honor in the dust cellar. வசனம் 6. கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும். நியாயத் தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. Verse 6. Arise, O Lord, in thine anger, lift up thyself because of the rage of mine enemies, and awake for me, too, the judgment that thou hast commanded. வசனம் 7. ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளட்டும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். Verse 7. So shall the congregation of the people compass thee about. For their sakes therefore return thou on high. வசனம் 8.
கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். Verse 8. The Lord shall judge the people. Judge me, O Lord, according to my righteousness, and according to mine integrity, that is, in me. வசனம் 9. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கு ஒழிவதாக, நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர். Verse 9. O let the wickedness of the wicked come to an end, but establish the just, for the righteous God trieth the hearts and reins. வசனம் 10. செம்மையான இருதயமுள்ளவர்களை இரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. Verse 10. My defense is of God, which saveth the upright in heart. வசனம் 11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். Verse 11. God judgeth the righteous, and God is angry with the wicked every day. வசனம் 12. அவன் மனந்திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். Verse 12. If he turn not, he will whet his sword. He hath bent his bow, and made it ready. வசனம் 13. அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். Verse 13. He hath also prepared for him the instruments of death. He ordaineth his arrows against the persecutors. வசனம் 14. இதோ, அவன் அக்கிரமத்தை பெற கற்பவேதனைப்படுகிறான், தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். Verse 14. Behold, he travaileth with iniquity, and hath conceived mischief, and brought forth falsehood. வசனம் 15. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். Verse 15. He made a pit, and digged it, and is fallen into the ditch, which he made. வசனம் 16. அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். Verse 16. His mischief shall return upon his own head, and his violent dealing shall come down upon his own pate. வசனம் 17. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன், நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். Verse 17. I will praise the Lord according to his righteousness, and will sing praise to the name of the Lord Most High. சங்கீதம் அதிகாரம் 8. Psalms chapter 8. வசனம் 1. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். Verse 1. To the chief musician upon Gittith, a psalm of David. O Lord our Lord, how excellent is thy name in all the earth, who hast set thy glory above the heavens. வசனம் 2. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட, தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். Verse 2. Out of the mouth of babes and sucklings hast thou ordained strength because of thine enemies, that thou mightest still the enemy and the avenger. வசனம் 3. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது. Verse 3. When I consider thy heavens, the work of thy fingers, the moon and the stars, which thou hast ordained. வசனம் 4. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். Verse 4. What is man, that thou art mindful of him, and the son of man, that thou visitest him? வசனம் 5. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். Verse 5.
For thou hast made him a little lower than the angels, and hast crowned him with glory and honor. வசனம் 6. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. Verse 6. Thou madest him to have dominion over the works of thy hands. Thou hast put all things under his feet. வசனம் 7. ஆடுமாடுகள் எல்லாவற்றையும் காட்டுமிருகங்களையும். Verse 7. All sheep and oxen, yea, and the beasts of the field. வசனம் 8. ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மீன்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். Verse 8. The fowl of the air, and the fish of the sea, and whatsoever passeth through the paths of the seas. வசனம் 9. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. Verse 9. O Lord our Lord, how excellent is thy name in all the earth. சங்கீதம் அதிகாரம் 9. Psalms chapter 9. வசனம் 1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். Verse 1. To the chief musician upon Mutlaban, a psalm of David, I will praise thee, O Lord, with my whole heart. I will show forth all thy marvelous works. வசனம் 2. உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். Verse 2. I will be glad and rejoice in thee. I will sing praise to thy name, O thou most high. வசனம் 3. என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். Verse 3. When mine enemies are turned back, they shall fall and perish at thy presence. வசனம் 4. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். Verse 4. For thou hast maintained my right and my cause. Thou sattest in the throne judging right. வசனம் 5. ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். Verse 5. Thou hast rebuked the heathen. Thou hast destroyed the wicked. Thou hast put out their name for ever and ever. வசனம் 6. சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர், அவர்களை பற்றிய நினைவும் அற்றுப்போயிற்று. Verse 6. O thou enemy, destructions are come to a perpetual end, and thou hast destroyed cities. Their memorial is perished with them. வசனம் 7. கர்த்தரோ என்றென்றைக்கும் வீற்றிருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார். Verse 7. But the Lord shall endure forever, he hath prepared his throne for judgment. வசனம் 8. அவர் பூவுலகை நீதியாய் நியாயந்தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். Verse 8. And he shall judge the world in righteousness. He shall minister judgment to the people in uprightness. வசனம் 9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். Verse 9. The Lord also will be a refuge for the oppressed, a refuge in times of trouble. வசனம் 10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். Verse 10. And they that know thy name will put their trust in thee. For thou, Lord, hast not forsaken them that seek thee. வசனம் 11. சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். Verse 11. Sing praises to the Lord, which dwelleth in Zion, declare among the people his doings. வசனம் 12. ஏனெனில் இரத்தப் பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவர்களை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய கூக்குரலை மறவார். Verse 12.
When he maketh inquisition for blood, he remembereth them. He forgetteth not the cry of the humble. வசனம் 13. மரணவாசல்களிலிருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளையெல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களிகூரும்படிக்கு. Verse 13. Have mercy upon me, O Lord. Consider my trouble, which I suffer, of them that hate me. Thou that liftest me up from the gates of death. வசனம் 14. தேவரீர் எனக்கு இரங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். Verse 14. That I may show forth all thy praise in the gates of the daughter of Zion. I will rejoice in thy salvation. வசனம் 15. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய கால்களே அகப்பட்டு கொண்டன. Verse 15. The heathen are sunk down in the pit that they made. In the net which they hid is their own foot taken. வசனம் 16. கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். இகாயோன். சேலா. Verse 16. The Lord is known by the judgment which he executeth. The wicked is snared in the work of his own hands. Higayon. Selah. வசனம் 17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். Verse 17. The wicked shall be turned into hell, and all the nations that forget God. வசனம் 18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. Verse 18. For the needy shall not always be forgotten. The expectation of the poor shall not perish forever. வசனம் 19. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பெலன்கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயந்தீர்க்கப்பட கடவர்கள். Verse 19. Arise, O Lord, let not man prevail. Let the heathen be judged in thy sight. வசனம் 20. ஜாதிகள் தங்களை மனுஷர்தான் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. சேலா. Verse 20. Put them in fear, O Lord, that the nations may know themselves to be but men. Selah. பைபிள் சவாலின் 160வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று உண்மையான இதயத்துடன் அழைக்கும் ஒவ்வொரு ஜெபத்தையும் தேவன் கேட்டு எல்லா சோதனைகளிலும் விசுவாசமாக இருக்கிறார் என்பதை கற்றோம். தாவீதின் ஜெபங்கள் நமது பயம், வேதனை மற்றும் போராட்டங்களை தேவனிடம் திறந்த மனதுடன் கொண்டு வரலாம் என்பதை நினைவூட்டுகின்றன. பதில்கள் தாமதமாக தோன்றினாலும் தேவனுடைய சந்நிதி நம்மை பலப்படுத்தி தாங்கிக் கொள்கிறது. நாம் சந்திக்கும் எல்லா சவால்களிலும் நம்பிக்கையை பிடித்துக்கொண்டு அவரை நம்பி தொடர்வோம். ஜெபத்தில் செலவிடும் நேரம் தேவனுடனான உறவை ஆழப்படுத்தி நமது இதயத்தை புதுப்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரது விசுவாசத்தை அனுபவிக்க ஒரு புதிய வாய்ப்பு. இந்த காலத்தில் எந்த ஜெபத்திற்கு நீங்கள் தேவனை நம்பிக்கையுடன் காத்திருக்கிறீர்கள்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 160 of our Bible challenge is complete. Today we learned that God listens to every sincere cry and remains faithful through every hardship. David's prayers remind us that we can bring our fears, pain, and struggles openly before the Lord. Even when answers seem delayed, God's presence continues to strengthen and sustain us. Let us hold on to hope and trust Him through every challenge we face. Time spent in prayer deepens our relationship with Him and renews our hearts. Each day is another opportunity to experience His faithfulness. What prayer are you trusting God to answer in this season? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.